ஏய் என்னடா உங்களுக்கெல்லாம் பொறாமடா. சாதாரண ஒரு தள்ளுவண்டி கடை போட்ட பையன் இன்னைக்கு வந்து ஆளுநரோட பங்களாவுக்கு போய் பத்திரிக்கை வைக்கிறான், காப்பி குடிக்கிறான். தொகுதியில் அவன் மனுவை வச்சுக்கிட்டு இப்போ ஊருக்குள்ளே அவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு போய் பார்க்க முடியலன்னு தவிச்சிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட உதயநிதியோட காரில் வந்து பேசிக்கிட்டு போயிட்டுருக்காப்புல. அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காப்புல. அந்த பொறாமை தான் உங்களுக்கெல்லாம். ஒரு பையனை கேள்வி கேட்க ஆள் இல்லைன்னா போதுமே, ஆளாளுக்கு அப்படியே வச்சு செஞ்சிருவீங்களே. அப்படின்னா அங்கே தப்பு பண்ணிட்டான் அந்த பையன். ஒரு ஈகை திருநாள் அன்னைக்கு அவன் வந்து உதவி செய்ய போயிருக்கான். போன இடத்துல வந்து கொடுக்குறதெல்லாம் வந்து சத்தமாக பேசிட்டான், அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், அசிங்கமாக பேசிட்டான், அசிங்கமாக பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டான் அப்படின்னு ஒரே பரபரப்பு. ஒரு 4 நாளாக பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவை பற்றிக்கிட்டு எரியுது. என்னங்க தெரியும் உங்களுக்கு அவனை பற்றி? அவன் என்ன அங்கே வந்து உதவி செய்ய போனான்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்லை. நிறைய விஷயங்களை கவனிக்காமல் விட்டுருக்கோம். அவரும் அவரோட சொந்த செலவுலேயே சூனியம் வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்துலையும் சரி, இப்பயும் சரி, அவரே அவருக்கு தெரியாமல் பாவம் நிறைய விஷயங்களை உளறியிருக்காரு. இது இர்ஃபான் டிகோட். வணக்கம் நண்பர்களே. இப்போ இந்த விஷயத்தில் மெயினாக எல்லாரும் பிடிச்சி உலுக்கி கேட்ட விஷயம் என்னென்னா, உனக்கு அவ்வளோ பெரிய பணம் திம்புறா, நீ வந்து கொடுக்கறதுனா வந்து இறங்கி கொடுக்க வேண்டியதானே அப்படிலாம் பல பேர் பேசினாங்க. ஆனால் உண்மையாக அவன் அங்கே போனது உதவி செய்கிறதுக்கு இல்லை. கண்டென்ட் கிடைக்காம அவனே கஷ்டப்பட்டு ஒரு கண்டென்ட்டுக்காக வீடியோ எடுக்க போனால் உங்கள் தொல்லை இருக்கேயா, அதையும் படம் முடிச்சு போட்டு இது அது அது இதுன்னு போட்டு நீ அப்படி பேசிட்ட இப்படி பேசிட்ட. பாவை அவனை கண்டென்ட் எடுக்க விடுங்கயா. நீங்களாம் அவனே கண்டென்ட் இல்லாமல் இதையும் ஒரு கண்டென்ட்டாக போடுவான் இன்னைக்குன்னு பார்த்தா அதில் போய் இப்படி ஆப்போச்சு விட்டீங்களேயா. அவர் போன விஷயம் ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தா அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, முன்னாடியே பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கடைகளில் துணியை வாங்கி ப்ராப்பராக எல்லா ஒரு திட்டம் போட்டு இப்போ இந்த ஏரியாவுக்கு போகலாம், இவ்வளோ ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகலாம், இத்தனை பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கூட இன்னும் ஒருத்தர் 2 பேரை ஹெல்ப்பு கூட்டிக்கிட்டு அப்படி தான் வந்திருக்கணும். ஆனால் அங்கே நடந்தது என்ன அப்படின்னா, நீங்கள் முன்னாடி இருந்த இர்ஃபானை கவனிச்சிங்க, பக்கத்தில் இருந்த மனைவியை கவனிச்சிங்க, பின்னாடி ஒரு ஆண்டி இருந்தாங்களே அவங்கள கவனிச்சிங்களா? கவனிச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா நமக்கு தேவை அது இல்லை. நம்ம கண்டென்ட்டுக்கு தேவை 2 பேர், அவங்க கிடைச்சிட்டாங்க, அது போதும் அப்படிங்கிறது தானே. என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க வந்து புடவை சேல் பண்ணுறதுக்காக துணிகள்லாம் எடுத்திருக்காங்க. அவங்க வந்து வியாபாரத்திற்காக அவங்க துணி வியாபாரம் பண்ணலான்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. அந்த துணிகள் வந்து நிறைய விற்று போகாமல் மிச்சம் இருந்திருக்கு, அவங்களால விற்க முடியல. ஸோ அதனால இவர் ஒரு பிளான் பண்ணுறாரு, சரி விற்க முடியாமல் இருக்க துணி தானே, அப்போ நீங்கள் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் அதை வந்து கொடுத்துட்றேன், உங்களுக்கு வேணுன்ற காசு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி. எப்படியும் விற்காமல் கிடக்கிற துணி முதல் வந்தால் போதும் இல்லையா, அதனால அவங்களும் அதை கொடுத்துருக்காங்க. அப்படி அதை காசு கொடுத்து அந்த துணியை தான் அவர் வாங்கிட்டு வந்து அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் கொடுத்தார். அதாவது அவர் வந்து மக்களுக்கு உதவி செய்யணும்னு போய் துணி வாங்கலை, வீட்டில் துணி இருந்ததுனால அதை கொடுத்து கண்டென்ட் எடுக்கலான்னு வந்திருக்காப்புல. அவ்வளோதான் இதில் ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை யாருமே கவனிக்கலையாப்பா. அவர் வந்து அசிங்கமாக பண்ணாதீங்க, இழுக்காதீங்க அப்படின்னு பேசுனது சிரிச்சதெல்லாம் கவனிச்சிக்கல. அவரே தான் வாயால் இது வீட்டில் வேஸ்ட்டாக இருந்த துணி அதை கொடுக்கலான்னு வந்தேன்னு சொன்னதை போய் கவனிக்காமல் விட்டீங்களேயா. ஏன் அவருக்கு இந்த அளவுக்கு கொழுப்பு ஏறி போச்சு அப்படின்னா, உண்மையிலுமே ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தா வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாருமே விளம்பரத்துக்காக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த உதவி அப்படிங்கிறத. அதாவது உங்களோட உயர்வையும் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதையும் உங்களோட உழைப்பில் தேடுங்க, அடுத்தவனோட வறுமையில் தேடாதீங்க. இது இர்ஃபானுக்கு மட்டும் இல்லை, இது மாதிரி பண்ணக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்த பார்த்தோம் இல்லையா, இந்த புடவை
அவர் வந்து வீட்டில் இருந்த துணி தான் எடுத்துகிட்டு வந்தாருன்னு. இதுக்கு முன்னாடி அந்த மன்னிப்பு கேட்டார், குழந்தையோட பாலினத்தை பார்த்த ஒரு விஷயத்தில் அவர் வந்து எனக்கு தெரியாது, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு. கல்யாணம் பண்ணி குழந்தை பெக்கிற அளவுக்கு விவரம் தெரிஞ்ச அவருக்கு ஆனா பெண்ணான்னு பார்க்கறது தவறுன்னு தெரியாதான். அப்படி தெரியாத அவரு இந்தியாவிலேயே பார்த்துருக்கலாமே, தமிழ்நாட்டிலேயே ஆஸ்பத்திரியில பார்த்துக்கலாமே. தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய பெரிய ஆஸ்பத்திரிகள் இருக்கும்போது அங்கே போய் அதை ஆனா பெண்ணான்னு செக் பண்ணியிருக்கலாமே. அப்போ தூக்கி உள்ளே போட்டிருப்பாங்க. என்ன இங்கே அதை பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுதான் இவர் அதை வெளிநாட்டிலே பண்ணாரு. இதுதான் விஷயம். இங்கே எந்த ஹாஸ்பிட்டலையும் அதை ஆனா பெண்ணான்னு சொல்லக்கூடாதுன்ற சட்டம் இங்கே இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் இவர் வெளிநாட்டுக்கே போய் அந்த விஷயத்த அங்கே வந்து எடுத்தாரு. எடுத்ததோட மூடிட்டு இருந்திருக்கலாமா? அந்த விஷயத்த அதையும் கண்டென்ட் ஆகுறாரு. என்ன தன்னோட பிறக்க போற குழந்தை, அது பிறக்க கூட இல்லை, பிறக்க போற குழந்தையும் வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றாரு. இது மாதிரி பார்த்ததை அவர் வந்து அந்த டெஸ்ட் எடுத்தது, ஸ்கேன் எடுத்தது வேணா வெளிநாடாக இருக்கலாம். ஆனால் அவர் இருக்கிறது வந்து இந்திய நாடு, இந்தியாவில் இருந்தால் அவர் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறாருன்னும் போது இந்திய சட்டங்களுக்கு உட்பட்டு தான் அவர் வந்து செய்ய முடியும். இவ்வளோ யோசிச்சு அவருக்கு பாவம் அதை யோசிக்க முடியாமல் போச்சு, கப்படு மாட்டிக்கிட்டாப்புல. அப்புறம் வேற வழி இல்லாமல் அப்படி இப்படின்னு போராடி டக்குன்னு நான் வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டாராம். இப்படி தவறு செஞ்சவங்கெல்லாம் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டு வெளியே வந்துடலான்னா எந்த தவறையுமே தண்டிக்க முடியாது. ஒரு ஹெல்மெட்டு போட்டுட்டு போலன்னா கூட துரத்தி பிடிச்சி 4 பேர் பாஞ்சு உள்ள பூந்து அவருக்கு வந்து உடனே ஒரு ஃபைனை போடுறீங்க. ஒரு வார்த்தையை தவறாக வெளியே விட்டுட்டாலே அந்த வார்த்தை வந்து பயங்கர பீக்கில் போகுது. டிஃபர்மேஷன் கேஸ்லேருந்து என்னென்னவோ விஷயங்கள்லாம் இருக்கா. அப்படின்னும் போது இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அழகாக நான் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டேன் அப்படின்னா அதையும் அரசு எப்படி ஏற்றுக்குச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. தொகுதியில் இருக்கிறவன் அவன் கஷ்டத்தை சொல்ல முடியாமல் ஆளாளுக்கு வெள்ளை பேப்பரில் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு உதயநிதியை போய் சந்திக்கணும் அப்படின்னா முடியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட கார்லேயே ஏறி வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காப்புல. இது ஒரு பக்கம். அந்த பக்கம் ஆளுநர், பாதி பேர்த்துக்கு ஆளுநர் பேர் என்னன்னு கூட தெரியாது. இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு ஆளுநர்னு ஒரு பதவி இருக்குன்னே தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய அவ்வளோ ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை இவரை கூப்பிட்டு வீட்டில் விருந்து கொடுக்குறாரு, மாளிகையில் இவர் பத்திரிக்கை வைக்க போகிறாரு. இங்கே தள்ளுவண்டி போட்டுத பிரியாணி கடைக்காரன் பையனுக்கும் அங்கே ஆளுநர் மாளிகைக்கு கூப்பிட்டதுக்கும் இங்கே உதயநிதி கார்லேயே இவர் போனதுக்கும் இந்த ஆளுநரை கூட ஸ்டாலின் அவர்கள் தான் இங்கே கொண்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. இது எப்படி சுற்றி பார்த்தாலும் பேக்ரவுண்டில் கருப்பு சிவப்பா ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு மாயை தெரியுது. அப்படில அப்படியே கருப்பு சிகப்பு வண்ணம் அப்படியே பின்னாடி விரிச்சு நிற்கிற மாதிரி தெரியுது. அதுக்கு முன்னாடி இர்ஃபான் அவர்கள் வந்து ரொம்ப சேஃப்டியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி தெரியுது அந்த ஒரு வண்ணத்துக்குள்ள. இது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது அப்படிங்கிறதா உண்மை. இர்ஃபான் அவர்களுக்கு ஒரு நண்பரா, ஒரு மனிதனா, ஒரு தோழனா சொல்லிக்கொள்ள விரும்புறது என்ன அப்படின்னா, நீங்கள் கஷ்டப்பட்ட இடத்துல இருந்தால் இன்னைக்கு வந்திருக்கீங்க. நீங்களும் பரம்பரை பணக்காரர் கிடையாது. நீங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோலாம் போட்டு அந்த வீடியோ உங்களுக்கு முழுசாக கை கொடுத்து இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்கன்றது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். ஆனால் அதே வளர்ச்சி தான் உங்களுக்கு கஷ்டம்னா என்னன்னு சொல்லித்தரலன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறினா அப்படின்னா அந்த வறுமையோட ஒரு தாக்கம் வலி தெரியும். அந்த ரோட்டில் நிற்கக்கூடிய அவங்களோட மனநிலைமை புரியும். ஆனால் நீங்கள் வந்து போட்ட வீடியோலாம் லாக்ஸ் அண்ட் லாக்ஸில் வியூஸ் போய் மில்லியனில் வியூஸ் போய் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த பணம் கிடச்சி நீங்கள் ரொம்ப ஈஸியாக குறுகிய காலத்தில் நீங்கள் மேலே வந்துட்டீங்க. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஏழைகளோட அந்த வேர்வையும் அந்த மனசும் பாதிப்பும் அடுத்த வேலை சோத்துக்கு ஏங்கி தவிக்கிற அந்த ஒரு தவிப்பும் உங்களுக்கு புரியல அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ இனிமே நீங்கள் நடந்துக்கிற எல்லா ஒரு விஷயத்திலையும் நீங்கள் இன்னைக்கு இருக்க இர்ஃபானா யோசிக்காதீங்க. இதற்கு முன்னாடி ஒரு தள்ளுவண்டி கடை போட்டிருந்தீங்க பார்த்தீங்களா, அன்னைக்கு இர்ஃபான் இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து
யோசித்து செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது. நீங்கள் செய்கிற அந்த உதவி செய்கிற அந்த மக்களுக்கும் அது ஒரு நல்ல உதவியாக போய் சேரும். இந்த புடவை கொடுக்கறது, ஒரு 100 ரூபா கவரை பணம் கவரில் வச்சு கொடுக்கறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் நினச்சா வேற லெவலில் செய்யலாம். அந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து இன்னைக்கு உங்களை வேற லெவலில் எடுத்துகிட்டு போய் வச்சிருக்கான். அப்படின்னும்போது நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சா அதை உண்மையாக செய்யுங்க. அல்லாஹ் இன்னும் உங்களுக்கு நிறைய தருவான். உண்மையாக செய்யுங்க, நல்லா செய்யுங்க, நல்லதையே செய்யுங்க. நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் தெளிவாக சொல்லிட்டு போங்க. இது பல பேருக்கு உதவியாக இருக்கும். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.